ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, த ஒன் அண்ட் ஒன்லி ஹவுஸ் அஸ்வின் அண்ட் அர்ஜுன் வில்லா. இட்ஸ் லொக்கேட்டட் இன் தேவக்கோட்டை. இந்த வீடை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண 1.5 இயர்ஸ் ஆச்சு. இந்த வீடோட ஃப்ரண்ட் லுக் இப்படி தான் இருக்கும். இந்த டிசைன்ஸ் எல்லாமே கஸ்டமைஸ் தான். ஸோ இது எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது நேம் போர்ட், அஸ்வின் அண்ட் அர்ஜுன் வில்லா. இந்த வீட்டோட ஓனர் நேம் வந்துட்டு வெங்கடேசன். இந்த வீட்டை வந்துட்டு அவ்வளோ கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நிறையா பார்க்கலாம். நானும் உங்களுக்கு நிறையா சொல்கிறேன் என்னென்ன வச்சுருக்காங்க, என்னென்ன டிசைன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு கால் டைப் காலிங் பெல் வச்சுருக்காங்க. இங்கே நம்ம கிளிக் பண்ணோன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கால் ஆர் மெசேஜ் மாதிரி சென்ட் ஆகிற மாதிரி. வாங்க இப்போ நம்ம உள்ளார போய் பார்க்கலாம். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப்ஸ், அப்புறம் க்ரில் கேட் மாதிரி போட்டிருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் ஒரு கொஷின்ஸ் இருக்கும், இந்த வீடை கட்டி முடிக்க எவ்வளோ அமௌண்ட் ஆகிருக்குன்னு. ஸோ ரொம்பலாம் இல்லை, பட் அந்த அமௌண்ட்டை நான் இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீட்டுக்குள்ளே என்ட்ரான உடனே ரைட் சைடில் இந்த மாதிரி மினி பிளான்ட்ஸ் வைக்கிற செட்டப் ஒன்று வச்சுருக்காங்க. அதுவுமே பார்க்க செம்ம அழகாக இருக்குது, நல்லா க்ரீனிஷாக இருக்குது. தென் அப்படியே அதுக்கு ஃப்ரண்ட் சைடில் ஒரு மினி ட்ரீ செட்டப் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த ட்ரீயுமே பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. என்ன அதில் லீவ்ஸ் இல்லை, பட் ஆனால் அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கு. அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா 2 கார் நிற்கிற அளவுக்கு ஸ்பேஸ் விட்டு நல்லா ஒரு கார் ஷெட் ஒன்று கட்டியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற கார் பிஎம்டபிள்யூ பிடிக்குன்றவங்க கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே பக்கத்துலேயே ஒரு இனோவா ஒன்று இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு கார் நிற்கிற ஸ்பேஸ் விட்டு இங்கே கார் ஷெட் ஒன்று வச்சுருக்காங்க. கார் ஷெட்லேருந்து ஹவுஸ் இப்படி தான் ஒரு வியூ கொடுக்குது. நல்லா இது ஒரு ரிச் லுக் தருது. அப்படியே இந்த வீட்டோட லெஃப்ட் சைடு ஸ்டார்ட் பண்ணோன்னா, அதுவுமே பின்னாடி போகிறதுக்கான ஒரு பாத் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. சைடில் மினி பிளான்ட்ஸ் வைக்கிற செட்டப்பும் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த வால்ஸ் ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் க்ரீன்ஸ் ஒன்று செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவுமே சூப்பராக இருக்குது, நல்லா க்ரீனிஷாக பார்க்குறதுக்கு. தென் இப்படியே பேக் சைடு நம்ம போயிட்டே இருந்தோம்னா, பின்னாடி ஒரு பெரிய இடம் மாதிரி விட்ருக்காங்க. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல ஃபுல்லாக நம்ம பிளான்ட்ஸ் வச்சுக்கலாம், மரம் வச்சுக்கலாம். அதனால தான் இப்போ தான் வச்சுருக்காங்க. இது கட்டி ஒரு 6 மந்த்ஸ் ஆகுது. வேறு எதுவும் இல்லை, இது எங்கள் மாமா வீடு தான். ஸோ இந்த வீடை vlog எடுத்து போடலான்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றவங்களாம் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வச்சு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிடிச்சிருந்தா. ஸோ பேக் சைடில் கொஞ்சம் கேப் விட்டு செடி வைக்கிற மாதிரி விட்ருக்காங்க. இந்த வீட்டோட பேக் லுக் இப்படி தான் இருக்கும். இங்கே கூட ஒரு டோர் வச்சுருக்காங்க. இது கார் ஷெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம இந்த மாதிரி தோட்டம் போடுற மாதிரியும் வச்சுக்கலாம். பட் எங்கள் மாமாவுக்கு தோட்டம்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ பேக் சைடு ஃபுல்லாகவே அந்த மாதிரி தோட்டம் செட்டப் ஒன்று வச்சுருக்காங்க. இப்போ தான் பிளான்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் நல்லா பெருசாகிடும். நான் சொன்னல, அந்த க்ரில் டோர் இதான். இதை ஃப்யூச்சரில் கார் செட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த தோட்டத்துக்காக அப்படியே விட்டோட விட்டுறலாம். இந்த பக்கம் இந்த பேக் சைடுக்கு லெஃப்ட் வந்தோன்னா அங்கேயும் ஒரு பாத் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டை நம்ம சுற்றி வர ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. இங்கே ஃபுல்லாகவே செட்டப் எப்படின்னா, 2 3 மரம் வைக்கிற மாதிரியும், ப்ளஸ் சைடில் ஃபுல்லாக ஃப்ளார்ஸு, ரோஸு, இந்த மாதிரி பூச்செடி வைக்கிறது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இது இன்சைட்லேருந்து பார்க்கும்போது செம லுக் இருக்கும், பட் பேக் சைடில் இப்படி தான் இருக்குது. நானே இன்றைக்கி தான் கண்டுபிடிச்சேன். ஸோ இப்போயும் இதுவும் நல்லாயிருக்கு. உங்களுக்கு நான் இன்டீரியர் வீடியோவில்
நீங்கள் அதை பார்ப்பீங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் உள்ளார டிசைன்ஸ் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி குட்டி குட்டி பிளான்ஸ் ஐடியா வந்துட்டு எங்கள் அத்தையோட தான். அவங்களுக்கு செடி வளர்க்க தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க ஐடியா பண்ணி தான் இந்த மாதிரி குட்டி குட்டி பிளான்ஸ் வைக்க செட்டப் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிரில் கேட் ஒன்று இருக்கும். அது வந்து இந்த கார் ஷெட்டோட ஜாயின் ஆகி இந்த பக்கத்துலேருந்து நம்ம கார் ஷெட்டுக்கு போகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ தட்ஸ் ஆல் இந்த வீடியோவில். மீதி பார்க்குறதுக்கு நீங்கள் பார்ட் 2க்கு வெயிட் பண்ணுங்கள்.